ஆம்பூர் அருகே நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொண்டு செல்லும் நகராட்சி வாகனங்களை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சீனிவாசனிடம் கேட்கலாம். சீனிவாசன், வணக்கம். ஆம்பூர் அருகே குப்பைகளை கொண்டு செல்லும் வாகனங்களை அப்பகுதி பொதுமக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சிறைப்பிடித்ததற்கான காரணம் என்ன? இது குறித்த விவரங்கள் என்ன, சொல்லுங்க. நிச்சயமாக மோகன், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்குட்பட்ட 36 வார்டுகளில் சேகரிக்கக்கூடிய குப்பை கழிவுகளை நகராட்சி தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை சேகரித்து அந்த குப்பைகளை கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நகராட்சி வாகனங்கள் மூலமாக கங்காபுரம் அருகே இருக்கக்கூடிய முதல் தார்வழி பகுதியில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் கொட்டப்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். மேலும் சுற்றுவட்டார பகுதிகள் சுமார் 15 ஏக்கர் விவசாய நிலங்களும் இருக்கிறது. அங்கு கொட்டப்பட்டு வரும் குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் சேர்ந்து மழைக்காலங்களில் மழை நீருடன் சேர்ந்து குப்பைகள் கலந்து குடியிருப்பு பகுதியில் விவசாய நிலங்களில் கலப்பதால் துர்நாற்றம் வீசி வருகிறது. அப்பகுதி முழுவதுமாக நிலத்தடி முற்றிலும் மாசடைந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் குப்பைகளை தீயிட்டு குளித்து விடுவதால் அதிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் வீசுவதாலும் அதை சுவாசிக்கக்கூடிய அங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு சுவாச கோளாறு, தோல் நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய் தொற்றுகள் பரவி வருவதாகவும், மேலும் அந்த துர்நாற்றத்தால் மக்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் உணவை கூட உண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். மேலும் விவசாய நிலங்களில் இருந்த தேக்கு மற்றும் தென்னை மரங்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்ட மரங்கள் அழிந்து விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நகராட்சி பகுதியில் பிடிக்கும் நாய்களை இந்த பகுதியில் கொண்டு வந்து விடுவதெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய பகுதியில் 100க்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றி திரிகிறது. இந்த நாய்கள் அங்கு கொட்டப்பட்டு வருகின்ற இறைச்சி கழிவுகளை உண்டு அங்கு வீடுகளில் வளர்க்கக்கூடிய ஆடுகள் மற்றும் கோழிகளை அடித்துக் கொண்டு விடுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் ஆடுகள் மற்றும் கோழிகள் வளர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இங்கு கொட்டப்பட்டு வரும் குப்பை கழிவுகளால் தார்வழி, கங்காபுரம், கன்னிகாபுரம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட பகுதிகள் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருவதால் இந்த குப்பைகளை கொட்டுவதை தடுக்க வேண்டும், இங்குள்ள குப்பை கிடங்களை அகற்றி வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாகவே மாவட்ட ஆட்சியர், மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு அலுவலர், நகராட்சி நிர்வாகம் அனைவரிடமும் மனு அளித்து வருகிறார்கள். ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் இன்று குப்பைகள் கொட்ட வந்த நகராட்சி வாகனங்களை சிறைப்பிடித்து பொதுமக்கள் இந்த குப்பைகள் கொட்டக்கூடாது என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் தமிழக அரசினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ள விதிமுறைகளையும் ஆம்பூர் நகராட்சி நிர்வாகம் பின்பற்றாமல் குப்பைகளை கொட்டி அங்கு பொதுமக்களுக்கு போதிய பாதுகாப்பு ஏற்படுத்தவில்லை என்று வாணியம்படி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து தகவல் அறிந்து காவல்துறையினர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் தற்போது அங்கு பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். மேலும் அங்கு குப்பைகள் கொட்டுவதை நிறுத்தி முதலில் இங்குள்ள குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும். மேலும் இங்கு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய குப்பை கிடங்கை தீயிட்டு குளித்து இருக்கக்கூடிய அந்த தீயை உடனடியாக அணைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் இங்கு பரபரப்பான சூழ்நிலை வருகிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன். சாயங்காலத்துல நல்லா வந்தா காலையில இருந்தா பேசப்படுது அப்படியே மூடிக்குது, மலையாக்குது. அவங்க உயிர் பத்தியே கவனம் இல்லை தமிழ்நாட்டுல. இங்க கொண்டாந்து குப்பை கொட்டிட்டு மனசுக்கு ரொம்ப பாதிப்பு. நாயும் கொண்டாந்து விட்டுறாங்க, கழுவு கொண்டாந்து கொட்டுறாங்க. பசங்களுக்கு மூச்சு திணறல், வாந்தி பேதி, கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு சீரியஸா ரொம்ப இதா இருக்குதுங்க. இதெல்லாம் நீங்க எதுவும் கட்டுக்கிறது இல்லையா? நெருப்பு வச்சுட்டு அப்படியே போக மூடி இப்ப 2 மாசம் 3 மாசம் ஆகுது. நாங்க உயிரோட வாழணுமா வாழக்கூடாதான்? எப்படி புகையா போய் நின்றாக்கா நாங்க எப்படி இருக்கிறது? இங்க தண்ணி அப்படியே கலரா வருது, குடிக்கிற தண்ணியில கூட நாங்க எப்படி வாழ்றது? இது நீங்க நடவடிக்கை எடுங்க, எங்க உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க. நான் கேட்டோம் பாருனாக்கா ஊடு காடி பயணம் போனாங்க. நாங்க இப்ப 30-40 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நாங்க குப்பைக்காக நாங்க எங்க ஊரை காலி பண்ணி போறது சொல்லு? நாங்க சின்ன பிள்ளையில இருந்து இங்கே இருக்கிறோம். இப்ப போய் ஊரை காலி பண்ணி போனா நான் எந்த ஊருக்கு போறது? இந்த குப்பையை ரொம்ப பாதுகாப்பு பண்ணுங்க. நாய் பிள்ளைங்களை கடிக்குது, ஆடை மாடை கடிக்குது. ரொம்ப பாதிப்பு இந்த ஊருக்கு. பசங்களுக்கு மூச்சு திணறல், கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு மூச்சு திணறல், வயசானவங்க 2-3 பேர் சத்துட்டாங்க இந்த குப்பை பார்த்துட்டாலே.
அந்த மாதிரி இப்போ எங்களுக்கு ராத்திரியில படுத்தா காத்தால இருந்தா எங்களுக்கு மூச்சு வெளியே வர்றதில்ல. மூச்சு திணறல். நாங்க எப்படி வாழ்றது? இந்த இடத்துல வந்து குப்பையோட பரவல் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. இந்த குப்பை கிடங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு மேல இங்க இருக்குது. ஆனா இந்த குப்பை கிடங்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த குப்பை கிடங்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 மாசத்துக்கு வெறும் குப்பைகள் கொட்டுறதா மட்டும் இருந்தது. இது வந்து அதுக்கப்புறம் குப்பையை எரிக்கிறதும் அந்த எரிக்கிறதுனால புகைகளும் அதிகமா வர்றதுனால இங்க இருக்கிற ஊழல் மக்கள் எல்லாருக்குமே வந்து மூச்சு பரவல் வந்து ரொம்ப கஷ்டமாகுது. மூச்சு திணறல் வந்து அதிகமாகுது. அது மட்டும் இல்லாம காலையில எந்திரிச்சதுமே காலையில நல்ல காற்று சுவாசிக்க முடியல. காலங்காத்தால எந்திரிச்சதுமே வெளியே வந்தா மூச்சு காற்று கூட முடியாம ஒரே பொல்யூஷனாவே இருக்குது எங்களோட ஏரியால. அதனால சின்ன பசங்க, கை குழந்தைங்க இவங்க எல்லாருமே வந்ததுமே இவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் வந்து ரொம்ப அதிகமாவே ஆகுது. அது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்கள் வந்து நல்லா இருக்க வேண்டிய வயசுல அவங்களுக்கு மூச்சு திணறல் இருக்கிறதுனால உள்ள இருக்கிற கருவுல இருக்கிற குழந்தை வரைக்கும் பாதிக்குது இந்த ஒரு மூச்சு திணறல் காரணமாக. இந்த மூச்சு திணறல் மட்டும்தான் ஒரு காரணமான்னு பார்த்தா மூச்சு திணறல் மட்டும் இல்ல. இந்த குப்பையை வந்து இவங்க நல்ல கிளறி விட்டுறதுனால இதுல இருந்து துர்நாற்றம் அதிக அளவுல பரவுதுங்க. இந்த துர்நாற்றம் பரவுறதுனால இந்த ஊர் மக்கள் இருக்கிற எல்லா இடத்துலயும் சுற்றி காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் துர்நாற்றத்திலே இருக்க வேண்டியதா இருக்குது. இந்த துர்நாற்றம் இருக்கிறதுனால எங்க வீட்டுக்கு எந்த ஒரு குடும்பத்துல இருந்து எந்த ஒரு சொந்தக்காரங்களும் வர்றதில்ல, நண்பர்களும் வர்றதில்ல. யார் வர்றதுனால உன் ஏரியா குப்பை ஏரியாவா இருக்குது, உன் ஏரியால ஃபுல்லா டஸ்டா இருக்குது, துர்நாற்றமா இருக்குது. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருந்துச்சுன்னா எப்படிங்க இந்த இடத்துல உயிர் வாழ்றது? நியாயமா பார்த்தா இந்திய அரசியலமைப்புல ஆர்டிகல் 14 இதை நல்லபடியா வயலேட் பண்ணின்னு இருக்குது.